ஒரு 17 வயசு பையன் 2 முறை கார் ஸ்கூல் காலேஜில் சேரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போகிறான். ஆனால் அவனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த ரிஜெக்ட் பண்ண பையன் தான் வேர்ல்டு வார் 2க்கு காரணம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அந்த பையன் தான் ஜெர்மனி விஞ்ஞானிகள் வேர்ல்டு வார் 2க்காக சூப்பர் சோல்ஜர்ஸ் உருவாக்க முயன்றாங்க. அந்த பையன் தான் ஐடியா கொடுத்து மெத்தஃபெட்டமின் ரெக்கார்ட்ஸ் எடுத்தா 24 மணி தூக்கம் இல்லாமல் போராட வச்சதுக்கு இந்த பையனும் ஒரு காரணம். இந்த பையன் தான் வேர்ல்டு வார் 2 அப்போது ஜப்பானில் பலூன் பாம்ஸ்னு சொல்லிட்டு யூஎஸ்க்கு அனுப்புனது. அந்த பையன் சொல்லி தான் நாசி டாக்டர்ஸுகள் மனிதர் மீது நடத்தப்பட்ட மிக கொடூரமான ரகசியங்கள் செஞ்சாங்க. இந்த தகவலை 1945 பிறகு தான் வெளியே வந்துச்சு. பசிபிக் ஓஷன்லேருந்து அமெரிக்கா வரைக்கும் போய் வெடிச்சிச்சு. இந்த பையன் ஒரு திட்டம் தீட்டினது என்னென்னா ஆன்டி டேங்க் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பயிற்சி செஞ்சாங்க. அந்த பையன் தான் பிரிட்டிஷ் டபுள் ஏஜென்ட்ஸ்னு சொல்லி ஜெர்மனியிடம் ஸ்பை போல நடித்து யூகேக்கு தகவல் கொடுத்துருக்கான். வேர்ல்டு வார் 2 அப்போது நிறைய ஃபேக் நியூஸஸும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸும் ஃபேக் படங்களும் வச்சு நிறைய ஆட்கள் இருக்க மாதிரி படைவர்கள் அதிகமாக இருக்க மாதிரி எதிரியை குழப்பத்துக்காக பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இதுக்கும் காரணம் அந்த பையன் தான். இவ்வளோ பண்ணதுக்காக அந்த நாசி கவர்மெண்ட்ஸ் தனிப்பட்ட ட்ரெயினே கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா ஒரு நகர அளவுக்கு பாதுகாப்பு அவனோட மீட்டிங் அனைச்சும் அவன் தான் இது பண்ணியிருக்கான். அவன் தான் முன்னாடி என்ன நடத்தியிருக்கான். 2 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கான். ஆப்ரேஷன் பேப்பர் கிளிப் அமெரிக்கா ஜெர்மனியின் 1600 விஞ்ஞானிகளை சீக்கிரட்டாக கடத்தி கொண்டு வந்து நாசாவில் வேலை பார்க்க வச்சுருக்கான். அதில் தான் V2 ராக்கெட் உருவாக்கிய வேர்மன் ப்ரோன் கூட இருந்தார். நாய்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அதை பீரங்கி டேங்க் அடியில் வெடிக்க வைக்கிறதுக்கு பேர் ஆன்டி டேங்க் டாக்னு சொல்கிறாங்க. இது ஒரு டார்க் ஸ்ட்ராட்டஜி. அன்னைக்கு அந்த ஸ்கூலில் ரிஜெக்ட் பண்ண பையன் தான் ஹிட்லர். நிறைய பேர் இந்த உலகத்தில் நினச்சிட்டு இருக்குது என்னன்னா, அவன் அன்னைக்கு ஸ்கூல் காலேஜ் சேர்ந்துருந்தா இன்னைக்கு இந்த உலக போர் நடந்திருக்கான்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்ட் 2 வேணும்னா கமெண்ட்ல எஸ்ன்னு போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.